நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், நல்ல ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம், டிவில பார்க்கலாம், நல்ல ப்ரோக்ராம்ஸ் ரேடியோல சொல்றாங்க கேட்கலாம், நல்ல தத்துவங்கள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்ல நண்பர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், குடும்பத்துல நம்ம எப்படி பக்குவமா நம்ம நடந்துக்கிற விதம், இதெல்லாம் ஒரு நாள்ல வந்துற விஷயங்கள் கிடையாது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பழகும் போதும் சரி, நண்பர்களோட பழகும் போதும் சரி, உறவுகள்ல பழகும் போதும் சரி, நம்ம பக்குவமா நடந்துக்க முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே தவறுகள் பண்றவங்க தான். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை, டே டு டே தவறுகளை சரி பண்ணி சரி பண்ணி வச்சுக்கணும். நிறைய நல்ல புத்தகங்கள் படிக்கலாம். லைப்ரரி போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு மீடியாஸ் தான் நிறைய வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சினிமாவும் துறைகளும் சரி, இல்ல தொலைக்காட்சியில தேவையில்லாத ப்ரோக்ராம்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ப்ரோக்ராம்களும் இருக்கத்தான் செய்யுது. அதை தேடி பார்க்கணும் நம்ம. அழகா மைண்ட் மோட்டிவேஷன் சொல்லிட்டீங்க. சரி, இந்த எக்ஸாம் படிச்சா மற்ற தேர்வுகள் எந்தெந்த தேர்வுகளுக்கு அவங்க அப்பியர் ஆக முடியும்? சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ் சொல்லுவாங்க. ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா A to Z என்ன வேணாலும் உங்களுக்கு கேள்விகள் வரும். சிலபஸ் வந்து பொதுவா ஜெனரலா தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை ஸ்பெசிஃபிக்கா இப்படிதான் கேட்டுருவாங்க கேள்விகள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், எக்கனாமி, மென்டல் அபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்க இந்த எல்லா ஏரியாவும் நீங்க படிக்கும்போது இந்தியால இருக்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும், ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்ப ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் சொன்னேன், ஒரு ஸ்டேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா இடையில போச்சுன்னா திருப்பி பண்ணணும். டைம் கேப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, 1.5 year டைம் ஆகும் அப்படின்னா. இதுல வந்து நீங்க மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக சின்சியரா படிக்கும் போது டிஎன்பிஎஸ்சி, பேங்க், ரயில்வே, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், யுஎஸ்ஆர்பி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. உங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கணும். எவ்ரி இயர் இப்ப பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் பேங்க் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி ரயில்வே எவ்ரி இயர் வைப்பாங்க. எஸ்எஸ்சில மெட்ரிக் லெவல், கிராஜுவேட் லெவல் எவ்ரி இயர் வைக்கிறாங்க. இப்படி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு சின்சியரா பிளான் பண்ணி படிக்கும் போது மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி அப்பியர் ஆனீங்கன்னா அந்த எக்ஸாம்ல நீங்க எழுதுற பிராக்டிஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்ல நீங்க எழுதுற அந்த பிராக்டிஸ் அது ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கிற அந்த பேங்க், ரயில்வே இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நீங்க போய் பண்ணும்போது நெகட்டிவ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற கான்சியஸோட பண்ணுவீங்க. இங்க ஐஏஎஸ் எக்ஸாம்லயும் பிரிலிமினரில நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதே கான்சியஸ்ல அங்க பிராக்டிஸ் பண்ணி மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அது இங்க இது பண்ணுவாங்க. இங்க அந்த தெளிவுல நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அதே இது நீங்க மற்ற எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இங்கே வரும். ஏன்னா அந்த வருஷம் வந்து இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வருஷம் ஒரு முக்கியமான நபரை பத்தி பேப்பர்ல வந்திருக்கும், இல்ல நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காட்டியும் கூட இன்னொரு எக்ஸாம்ஸ்ல நீங்க அந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம எக்ஸாம்ஸ்ல அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணது வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. முக்கியமா பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படி இந்த 3 இருக்கு. இது எப்படி கேடர் பிரிக்கிறாங்க, எப்படி கிரேடிங் கொடுக்குறாங்க? இதுக்கு உங்க தகவலுக்காக நான் இன்னொன்னு சொல்றேன், 3 மட்டும் கிடையாது, நிறையவே இருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும் கால் ஃபார் வரும்போது ஒரு 24, 26 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்க்கு அடுத்து, ஐபிஎஸ்க்கு அடுத்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ன்றதும் அது. அதே மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ன்றதுக்கு தனியா எக்ஸாம் வைக்கிறாங்க. ஐஆர்எஸ், ஐஆர்டிஎஸ், ஐஆர்ஏஎஸ் இப்படி நிறைய சர்வீசஸ் இருக்குது. இந்த கேட்டகரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இப்ப நீங்க எப்படி மார்க் எடுக்கிறீங்க, எவ்வளவு மெரிட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, அதாவது பிரிலிமினரி மார்க் வந்து நீங்க மெயினுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அது இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் ரேங்கை ஹோல்டு பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாது. மெயின் எக்ஸாம் ரிட்டன் மார்க்கும் இன்டர்வியூல கேட்கிற இன்டர்வியூல நீங்க எடுக்கிற மார்க்கும் இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரேங்க்ல நீங்க வர்றீங்க. அதனால நீங்க எவ்வளவு தூரம் மெரிட் மார்க் நல்லா ஏத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சர்வீஸ், நல்ல சர்வீஸ் கிடைக்கும். ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, ஐஎஃப்எஸ்ஆ, ஐஆர்எஸ்ஆ, ஐஆர்டிஎஸ்ஆ, ஐஆர்ஏஎஸ்ஆ அப்படி நிறைய இருக்கு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஐஏஎஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்க, அவங்க ஐபிஎஸ் போலாமா, இப்படி கிரேட் மாத்திக்கலாமா அவங்களுக்கு? இல்ல, உங்களுக்கு இப்ப இது எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மெயின் எக்ஸாம் என்டர் ஆகும் போது உங்கள்ட்ட ஒரு ஆப்ஷன் லிஸ்ட் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்ற லிஸ்ட் கேட்பாங்க. அந்த லிஸ்ட் இன்னொன்னு நீங்க எடுக்கிற மார்க், நீங்க எடுக்கிற